ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம அக்டோபர் 5-6 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பேட்ச் டீட்டெயில் மட்டும் கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கன்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட பேட்ச் எல்லாருக்கும் நல்லா தெரியும், வேரல் பேட்ச் இல்லையா? ஸோ இந்த பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அட்மிஷன் வந்து 14 அக்டோபர் லாஸ்ட் டேட்டு, ஸ்டார்ட் பண்ணுறது அக்டோபர் 15லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 days கிளாஸஸ் ப்ளஸ் வீக்கெண்டில் டெஸ்டஸ் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆத்தர் புக் ஓரியன்டான கிளாஸ், ஓகேவா? ஸோ குரூப் 2A மெயின்ஸுக்குமே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இந்த கிளாஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பேட்சுக்கான ஃபீஸ் வந்து 599. ஓகே, ஸோ இதை பற்றி இன்னும் ஃபர்தராக டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டெலகிராமில் இல்லைனா இன்ஸ்டாகிராமில் என்னோட ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ அக்டோபர் 5-6 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சக்தி புயல் அப்படிங்கிறது. ஸோ இந்த சக்தி புயல் அப்படிங்கிறது எங்கே ஏற்பட்டுச்சுன்னா வடகிழக்கு அரபிக்கடலில் நிலவி இருக்கும். ஸோ இதனால தான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 to 3 days பயங்கரமான மழை அப்படிங்கிறது ஓவராலாக தமிழ்நாட்டில் நிறைய பிளேசஸில் பெஞ்சிட்டு இருக்குது. அண்ட் இப்போ வந்து இது வலுவிழந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம புயல் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ரிலேட்டடாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது வந்து வடகிழக்கு அரபிக்கடலில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்திய பெருங்கடலில் புயல் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பெயர் வைக்கும் நடைமுறை அப்படிங்கிறது இந்த நம்ம நாட்டில் வந்து ஒரு ப்ராசஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 13 நாடுகள் அப்படிங்கிறது பெயர் வைக்கிறாங்க. ஓகே, ஸோ அது ரொம்ப முக்கியம். அண்ட் இந்த பெயர் வைக்கும் நடைமுறை எப்போலேருந்து தொடங்கி இருக்கும் அப்படின்னா 2004 செப்டம்பர்ல இருந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணப்பவே 13 கண்ட்ரீஸ் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது, 8 கண்ட்ரீஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 8x8 அப்படிங்கிறது, ஓகேவா, ஒவ்வொரு கண்ட்ரியும் 8 பெயர்கள் அப்படிங்கிறது பரிந்துரை பண்ணியிருப்பாங்க. அது வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் ஆனனால இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இன்னும் சில நாடுகள் இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகி இப்போது 13 கண்ட்ரீஸ் அப்படிங்கிறது இந்த புயலுக்கு பெயர் வைக்கும் நாடுகள் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ எந்தெந்த கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா, அதுக்கப்புறம் பங்களாதேஷ், ஈரான், மால்டீவ்ஸ், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், கத்தார், சவுதி அரேபியா, இலங்கை, தாய்லாந்து, UAE, அதுக்கப்புறம் ஏமன். ஓகேவா? டோட்டலாக 13 கண்ட்ரீஸ். அண்ட் ஒரு கண்ட்ரி வந்து 13 நேம் கொடுப்பாங்க. டோட்டலாக 13 × 13 169 நேம்ஸ் அப்படிங்கிறது இப்போது இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் இது புயல் வரும் பொழுதும் ஒவ்வொரு நாடுகள் அப்படிங்கிறது பெயர் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு சுழற்சி முறையில் அந்த பெயர் அப்படிங்கிறது வைக்கப்பட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2024 ஒரு புயல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஓகே, அது என்ன பெயர், அதோட பெயர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எழுத்தாளர் கோமா கோதண்டம். ஸோ இவர் வந்து இறந்துட்டாரு. அண்ட் இவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இவரை பற்றி பார்க்கணும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இவர் எழுதின ஒரு நூலுக்காக 2012 பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்தவர். இவர் எழுதின காட்டுக்குள்ளே இசை விழா அப்படிங்கிற நூலுக்காக தான் பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது வந்து 2012 கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் இது போக 140க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. அதில் சில நூல்கள் பார்க்கலாம். ஆரண்ய காண்டம் அப்படிங்கிற நூல் வந்து குடியரசுத் தலைவரோட விருதை பெற்ற ஒரு நூல். வேற என்ன எழுதியிருக்காருன்னா ஏலச்சிகரம், கோழி குட்டிகளும் பன்றி குஞ்சுகளும், திக்கு தெரியாத காட்டில், காட்டு சிறுவன் நீலன். ஸோ இந்த நூல்கள் எல்லாமே இந்த கோமா கோதண்டம் அவர்கள் எழுதின நூல்கள் தான். அப்போ இப்போ வந்து பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற ஒரு விருது வந்து பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ இதோட ரிலேட் ஆனது பார்க்கணும் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டாக எந்த தமிழ் எழுத்தாளருக்கு எந்த வருடம் எந்த நூலுக்காக கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது 2025 இந்த பால சாகித்ய புரஸ்கார் அப்படிங்கிற விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் சரவணன் அப்படிங்கிறவருக்கு அவர் எழுதின ஒற்றை சிறகு ஓவியா அப்படிங்கிற நூலுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி யுவ புரஸ்கார் அப்படிங்கிற விருது யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா கூத்தொன்று கூடிற்றே அப்படிங்கிற ஒரு நூல், அதை எழுதினது லக்ஷ்மிகர் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது போக வேற என்ன அவார்டு அப்படி பார்க்கலாம் அப்படின்னா பானு முஷ்தக். ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஹாட் லேம்ப் அப்படிங்கிற அவங்க எழுதின நூலுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரெகுலராக கிளாஸஸில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜப்பானோட முதல் பெண் பிரதமர் யாரு நியமிச்சிருக்காங்க அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா, சனே தகாய்ச்சி அப்படிங்கிறவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இவங்க லிபரல் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவங்க. அப்போ இவங்க தான் ஜப்பானோட முதல் பெண் பிரைம் மினிஸ்டர். ஸோ வேர்ல்டுலேயே முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியவங்க யாரு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இது நம்ம 7th புக்லேயே நம்மளுக்கு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது போக நம்ம இந்தியா ஓரியன்டாக பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டாக முதல் பெண் சிஎம்மாக நியமிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்க்கணுன்னா, சுச்சிதா கிருபாலினி அவங்க நியமிக்கப்பட்டிருப்பாங்க. அது போக முதல் பெண் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து கிரண் பேடி அவர்கள். ஸோ முதல் பெண் பாதுகாப்புத்துறை அமைச்சராகட்டும், முதல் பெண் நிதி அமைச்சராகட்டும் யாருன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஸோ முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மீரா குமார் அவர்கள். ஓகேவா. முதல் பெண் டிஜிபி யாருன்னு பார்த்தோன்னா காஞ்சன் சௌத்ரி பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க. ஸோ இதெல்லாமே முதல் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வரக்கூடியவங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அக்ஷர் கப்பல். இந்த அக்ஷர் கப்பல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உள்நாட்டில் தயாரித்த ரோந்து கப்பல். ஓகேவா. ஸோ இந்த ரோந்து கப்பல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. எங்கே வச்சு மேக் பண்ணாங்கன்னா, கோவா ஷிப்யார்டு இருக்கு இல்லையா, கோவா கப்பல் கட்டும் தளம், அங்கே தான் வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. அதோட பெயர் வந்து அக்ஷர் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோவா ஷிப்யார்டு இல்லாமல் இந்தியாவில் வேறு என்னெல்லாம் ஷிப்யார்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மசஹான் கப்பல் கட்டும் தளம், அதுக்கப்புறம் கொல்கத்தா கார்டன் ரீச் தளம், அப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் தளம் கப்பல் கட்டும் தளம். ஸோ இதில் வந்து ஹிந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளமும் மசஹான் கப்பல் கட்டும் தளமும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தனிப்பெரும் கருணை தினம். ஸோ இது எப்போன்னா அக்டோபர் 5 ஸோ வள்ளலார் என்று அழைக்கப்படக்கூடிய ராமலிங்க அடிகள் பிறந்த தினம்தான் தனிப்பெரும் கருணை தினம் அப்படின்னு சொல்லி 2021 நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி அப்போலேருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ராமலிங்க அடிகளார் அவதரித்த நாள் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அவதரித்து 202 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ 202வது அவதார தினம் அப்படிங்கிறது இந்த வருஷம். ஓகே. இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தோன்னா அக்டோபர் 5, 1823 பிறந்திருப்பார். இறந்தது எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா ஜனவரி 30, 1874 வந்து இறந்திருப்பார். ஸோ மருதூர் சிதம்பரத்தில் தான் வந்து இவர் பிறந்திருப்பார். இவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஜீவகாருண்ய ஒழுக்கம், இதெல்லாம் சின்மய தீபிகை, ஸோ இதெல்லாம் இவர் எழுதின நூல்கள். இது போக திருவருட்பா அப்படிங்கிற ஒரு நூல் தொகுப்பையும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த திருவருட்பாவை மருட்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா. ஸோ அது போக இவர் ஸ்டார்ட் பண்ணது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், ஸோ சத்திய தர்மசாலை, இதெல்லாம் இவர் தொடங்கியிருப்பார். ஓகேவா. ஸோ இவரை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்டம். ஸோ இது எப்போனா 1940வது வருடம் கொண்டு வரப்பட்டிருக்கும். இப்போ எதுக்காக இது நியூஸில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா, இந்த மத்திய பிரதேஷில் வந்து குழந்தைகள் எல்லாம் அந்த இருமல் சிரப்பு ஒன்று குடிச்சு வந்து இறந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதோட ரிலேட்டடான ஒரு ஆக்ட் தான் இந்த ஆக்ட். ஓகே. ஸோ அது வந்து பாரதிய நியாய சன்ஹிதா அப்படிங்கிற ஆக்டுக்கு கீழே வரும். அதில் வந்து பனிஷ் பண்ணப்படுவாங்க. அண்ட் அந்த பிஎன்எஸ்க்கு கீழே 105 அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழே வந்து ஒரு 10 years இம்ப்ரிசன்மெண்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படும் குற்றம் செய்தவர்களுக்கு. அடுத்தது நீலமண்டலங்கள். ஸோ இந்த நீலமண்டலங்கள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோன்னா, உலகத்தில் மனிதர்கள் வந்து சராசரியாக வாழ்கிற ஆயுள் காலத்துக்கும் மேலாக ஆரோக்கியத்தோடு வாழ்கிற மக்கள் இன்னுமே சில நிலப்பகுதிகளில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த பகுதிகளை தான் நீலமண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது, ப்ளூ ஜோன்ஸ். ஓகேவா. ஸோ அது எந்தெந்த பிளேஸில் அப்படி இருக்காங்க, சராசரி ஆயுட்காலத்தையும் தாண்டி வாழக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒக்கினாவா. ஸோ ஒக்கினாவா வந்து ஜப்பானில் இருக்குது, சர்டினியா இட்டாலியில் இருக்குது, லோமா லிண்டோ கலிஃபோர்னியாவில் இருக்குது, நிக்கோயா கோஸ்டாரிக்கா அப்படிங்கிற கண்ட்ரியில் இருக்குது, அண்ட் இக்காரியா அப்படிங்கிறது கிரீஸில் இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த கண்ட்ரிஸ் இந்த பிளேசஸ் எல்லாம் தான் அந்த ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. ஸோ சராசரி ஆயுள் காலம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 72.01% சராசரி ஆயுட்காலம் ரீசெண்டாக நடந்த இதுபடி சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்தியாவிலையும் கிட்டத்தட்ட 70% அப்படிங்கிறது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது சொல்லப்படும். அண்ட் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாசுபாடுகள்னால அந்த சராசரி ஆயுட்காலம் கம்மியாயிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லப்படும். ஓகேவா. இதெல்லாம் ஜஸ்ட் ஓவராலாக இது ரிலேட்டடான சில விஷயங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் கொங்கன். ஸோ இந்த எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது இந்தியாவும் பிரிட்டனும் சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சி நடத்துகிறாங்க. எங்கன்னா இந்திய பெருங்கடலில். ஸோ ரீசனாக வந்து இந்த பிரிட்டனும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் எல்லாம் சைன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் இந்தியா 2035 லட்சிய திட்டம். ஸோ இந்த கொஷின் கேட்கலாம், எத்தனையாவது வருஷத்துக்கான லட்சிய திட்டம் அப்படின்னா 2035க்கானது. ஸோ இதில் என்ன மாதிரியான அப்படி லட்சிய திட்டம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு ஆகட்டும், கடற்படை தளம் சார்ந்த விஷயங்களாகட்டும், இதில் எல்லாம் 2 நாடுகளும் முன்னேறுவதற்கான ஒரு ஒத்துழைப்பை நல்கிக்கணும் அப்படிங்கிறதான ஒரு லட்சிய திட்டம் தான் இது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 11th வேர்ல்டு க்ரீன் எக்கனாமி சம்மிட் அப்படிங்கிறது, அதாவது உலக பசுமை பொருளாதார உச்சி மாநாடு அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னா துபாயில் தான் நடக்குது. அது என்ன வேர்ல்டு க்ரீன் எக்கனாமி சம்மிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்விரான்மெண்ட் ரிலேட்டடானது, ஸோ டெக்னாலஜி ரிலேட்டடானது, ஸோ எல்லாமே இதில் வந்து கவர் ஆகும். ஓகேவா, அந்த விஷயங்களை பற்றி எல்லாமே இது பண்ணுவாங்க, ஒரு விவாதம் நடக்கிறது. ஸோ என்ன மாதிரியாக கொண்டு போகலாம் இந்த எக்கனாமிக், நமக்கு வந்து மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ரீன் எக்கனாமி அப்படிங்கிறது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ரொம்பவே முக்கியம் இல்லையா. அதுக்காக தான் நம்ம இந்தியாவில் பசுமை ஹைட்ரஜன் திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் 2023ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல் தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா பசுமை தமிழ்நாடு இயக்கம் அப்படிங்கிறத செப்டம்பர் 25th 2022ல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது முன்னெடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வேர்ல்டு லெவலில் 2070க்குள்ளே கரியமில வாயு உமிழ்வு அதை வந்து கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட், பூஜ்ஜிய கரியமில வாயு அப்படிங்கிறது, 0 நெட் எமிஷன், அந்த டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இந்த என்விரான்மெண்டல் ரிலேட்டடான விஷயங்கள். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷ்னல் வைல்ட் லைஃப் வீக் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா தேசிய வனவிலங்குகள் வாரம், அக்டோபர் 2லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா சேவா பர்வ் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். அடுத்தது வேர்ல்டு ஸ்பேஸ் வீக், உலக விண்வெளி வாரம் எப்போன்னா அக்டோபர் 4, இது அக்டோபர் 4லேருந்து அக்டோபர் 10ஆம் தேதி வரைக்கும். தீம் பார்த்தீங்கன்னா லிவிங் இன் ஸ்பேஸ். ஓகேவா, ஸோ விண்வெளியில் வாழுதல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ இந்த கொஷின் எல்லாம் இம்பார்ட்டன்ட், சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடானது. ஸோ கேட்கலாம் தீம். ஓகேவா, ஃபைன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள் தற்கொலை அதிகம் நடந்த மாநிலம் 2023ல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஓகேவா, ஸோ செகண்ட் பிளேஸில் கர்நாடகா இருக்காங்க. இது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். அண்ட் முதியவருக்கு எதிரான குற்றப்பட்டியல் 2023, இதில் வந்து மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து 4th பிளேஸில் இருக்கும். ஸோ இது போக வேறு என்ன குற்றங்கள் லிஸ்ட்லலாம் எடுத்திருக்காங்க, அதில் யார் யார் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். சிறார்களுக்கு எதிரான குற்றங்களில் மத்திய பிரதேஷ் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. பழங்குடியினருக்கு எதிரான குற்றங்களில் மணிப்பூர். ஸோ மணிப்பூர் நமக்கு தெரியும், இப்போ கூட எமர்ஜென்சி அப்படிங்கிறது அமலில் இருக்குது. அண்ட் மணிப்பூரை யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரீசண்டான விஷயங்கள். அண்டு ஸ்டேட் எமர்ஜென்சி ரிலேட்டடான ஆர்டிக்கல் எது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இணையவழி குற்றம். ஸோ இணையவழி குற்றங்களில் கர்நாடகா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அண்ட் நான் சொன்னேன் இல்லையா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது. ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் கம்மியாக இருக்குது அந்த ஆயுட்காலம் அப்படிங்கிறது, ஸோ கர்நாடகாவில் தான் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அடுத்தது பொருளாதாரம் சார்ந்த குற்றங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. பட்டியல் இனத்தவருக்கு எதிரான குற்றம், பட்டியல் இனத்தவருக்கு எதிரான குற்றத்தில் யூபி ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. கொலை வழக்கு பட்டியல்களையும் யூபி தான் ஃபஸ்ட் பிளேஸு, அதாவது உத்தரப்பிரதேஷ். பெண்களுக்கு எதிரான குற்றப்பட்டியல்லையும் உத்தரப்பிரதேஷ் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு அனிமல் டே அப்படிங்கிறது, உலக விலங்குகள் தினம், அக்டோபர் 4ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான தீம் என்னன்னு பார்த்தோன்னா சேவ் அனிமல்ஸ் சேவ் த பிளானட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான தீம். ஸோ அனிமல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1972ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது எல்லாம் தான் 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ரீகேப் மட்டும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி புயல் அரபிக்கடலில் நிலவுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதோட ரிலேட்டடாக இந்திய பெருங்கடலில் வர புயல்களுக்கு எந்தெந்த நாடுகள் பெயர் வைக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருப்போம். அடுத்தது எழுத்தாளர் கோமா கோதண்டம் அவர்கள், இவர் எழுதின நூல்களை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஜப்பானோட முதல் பெண் பிரைம் மினிஸ்டர் யாருன்னா சனே தகாய்ச்சி, முதல் பெண் பிரதமர். அடுத்தது அக்ஷர் கப்பல், ஸோ உள்நாட்டிலேயே தயாரித்த ஒரு ரோந்து கப்பல். எங்கே தயாரிச்சாங்கன்னா கோவா ஷிப்யார்டில் தயாரிச்சிருக்காங்க. தனிப்பெரும் கருணை தினம்
தினம் அக்டோபர் 5ஆம் தேதி வள்ளலார் அவர்களோட பிறந்த தினம். மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940. ஓகேவா. நீல மண்டலங்கள் அப்படின்னா உலகத்துல மனிதர்கள் சராசரி ஆயுள் காலத்துக்கும் மேலாக ஆரோக்கியத்தோட வாழும் நிலப்பரப்பு தான் நீல மண்டலங்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது எக்ஸசைஸ் கொங்கன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையில நடக்கக்கூடிய கடற்படை கூட்டு பயிற்சி. ஸோ 11th வேர்ல்ட் கிரீன் எக்கானமி சம்மிட் அப்படிங்கிறது எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் நடந்திருக்கு. நேஷ்னல் வைல்ட் லைஃப் வீக் அக்டோபர் 2 to 8. தீம் பார்த்தீங்கன்னா சேவா பர். வேர்ல்ட் ஸ்பேஸ் வீக் வந்து அக்டோபர் 4 to 10. தீம் பார்த்தீங்கன்னா லிவிங் இன் ஸ்பேஸ். விவசாயிகள் தற்கொலை அதிகம் நடந்த மாநிலம் மகாராஷ்டிரா. முதியவருக்கு எதிரான குற்றப்பட்டியலில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது மத்திய பிரதேஷ். இது போக மற்ற என்னென்ன கிரைம்ஸ் இருக்குது, அதில் எந்தெந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். வேர்ல்டு அனிமல் டே எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.